Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 63. முன்னாள் மேனேஜர் வில்லியமை சந்தித்துவிட்டு பிலிப் வீடு திரும்பிய போது லாரா எங்கோ வெளியே சென்றிருந்தாள். ராச்செஸ்டர் பல்கலைக்கழகத்தின் அழைப்பை பற்றி வில்லியம் கூறிய விஷயம் அவருக்கு உறுத்தி கொண்டே இருந்தது. இசை சொல்லிக் கொடுப்பது எவ்வளவு இனிமையான வேலை. ஆனால் ராச்செஸ்டருக்கு வரும்படி லாராவை அழைக்க முடியாது. அவள் இல்லாமல் நான் மட்டும் போவது முடியாது. இருப்பு கொள்ளாமல் அவன் இங்கும் அங்குமாய் உலவிக் கொண்டிருந்த போது வாசல் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. யார், லாராவா என்றான். வந்தது மேரியன். சாரி ஃபிலிப், யாரும் இல்லைன்னு நினச்சிட்டேன். சாவியை திருப்பி கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்தேன் என்றான். ஃபிலிப் திகைத்தான். எந்நேரம் நீ சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருப்பேன்னு இல்லவா நினச்சேன் நான். அவள் புதிராக அவனை பார்த்தாள். சான் ஃப்ரான்சிஸ்கோவா? ஏன்? உனக்கு அங்கே தான் புது வேலை கிடச்சிருக்குல்ல? புது வேலையா? எந்த புது வேலையும் எனக்கு இல்லையே. பின்ன லாரா சொன்னால. சட்டென்று மேரியனுக்கு புரிந்தது. சரி சரி, என்னை ஏன் வேலையிலிருந்து நீக்கினேன்னு லாரா சொல்லலை போறக்கு. வேலையிலிருந்து நீக்கினாளா? நீயாவே வேலை விட்டுட்டதெல்லாம் என்னிட்ட சொன்னா? உனக்கு அதிக சம்பளத்தில் வேறு வேலை கிடச்சிருப்பதா? தப்பான தகவல். ஃபிலிப் மெதுவாக சொன்னான். கொஞ்சம் உட்கார்ந்து பேச. இருவரும் எதிரெதிராக உட்கார்ந்தார்கள். என்ன விஷயம், என்ன இதெல்லாம் என்று ஃபிலிப் கேட்டான். மேரியனிடமிருந்து ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது. உங்கள் மனைவி நான் உங்களை மயக்க பார்க்குறேன்னு நினைக்கிறேன். என்ன உளறுது? நீங்கள் அவருக்கு ஒரு வைர பிரேஸ்லெட் பரிசளித்தீங்க இல்லையா? அதை நான் திருடி விட்டு குற்றம் சாட்டினாங்க. என்னை டிஸ்மிஸ் பண்ண அது ஒரு சாக்கு. அதை எங்கேயோ மறைவாக எடுத்து வச்சுருக்காங்க. நிச்சயம் நான் நம்ப மாட்டேன் என்று மறுத்தான் ஃபிலிப். அந்த மாதிரி காரியத்தில் லாரா ஒரு நாள் செய்ய மாட்டான். உங்களை யாரும் தன்னிடமிருந்து பிரிந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் எதுவும் செய்வார். குழம்பி போனவனாக அவளையே பார்த்தவாறு இருந்தான் ஃபிலிப். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. லாராவிடம் பேசுகிறேனே. வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம். நான் இங்கே வந்ததே அவருக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது. மேரியன் எழுந்து கொண்டாள். நீ இனி என்ன பண்ணுவ? கவலைப்படாதீங்க, வேறு வேலை தேடிக்கொள்கிறேன். மேரியன், நான் ஏதாவது செய்ய வேணும்னா? எதுவும் இல்லை. நிச்சயமா உடம்பை பார்த்துக்குங்க நான் சொல்லிவிட்டு அவள் போய்விட்டாள். அவள் போவதை சங்கடத்துடன் பார்த்தபடி நின்றிருந்தான் ஃபிலிப். லாரா அப்படி ஒரு ஏமாற்று வேலை செய்வாள் என்று அவனால் நம்பவே முடியவில்லை. ஏன் அவள் தன்னிடம் எதுவும் சொல்லவில்லை என்று ஆச்சரியமாக இருந்தது. ஒருவேளை மேரியன் நிஜமாகவே அந்த பிரேஸ்லெட்டை திருடியிருப்பாளோ? அதை சொல்லி நம்மை வருத்தப்பட வேண்டாம் என்று லாரா நினைத்திருப்பாளோ? இருக்கலாம். மேரியன் போய் சொல்கிறாள் என்று எண்ணிக்கொண்டான் அவன். சிகாகோவில் தெற்கு ஸ்டேட் வீதியில் கடைகளில் நடுமத்தியில் இருந்தது அந்த அடகு கடை. ஜெஸ்ஸி ஷா உள்ளே நுழைந்தான். மேஜடியில் இருந்த முதியவர் நிமிர்ந்து நோக்கி, குட் மார்னிங், என்ன வேணும் உங்களுக்கு என்றார். மேஜை மீது ஒரு கை கடிகாரத்தை வைத்தான் ஜெஸ்ஸி ஷா. இதுக்கு எவ்வளோ குடிப்பீங்க? அடகு கடைக்காரர் அதை கையில் எடுத்து கூர்ந்து கவனித்தார். பியோர் ஷர்ட் வாட்சா? நல்ல கடிகாரம். ஆமாம், ரொம்ப அசுத்தியான கடிகாரம். இதை அடகு வைக்கவே எனக்கு மனசு இல்லை. என்ன செய்ய, எனக்கு கொஞ்சம் கஷ்டமான டைமு. நான் சொல்கிறது புரியுதில்ல? அடகு கடைக்காரர் தோள்களை குலுக்கி கொண்டார். புரியாமலண்ணே, இங்கே வர்றவங்க சொல்கிற சோக கதைகளை கேட்டால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. கொஞ்ச நாள் இதை மீட்டுக்கொள்வேன். திங்கக்கிழமை ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு ரொக்கமாக ஏகப்பட்ட பணம் தேவை இருக்குது. அடகு கடைக்காரர் அந்த வாட்சை இன்னும் கூர்மையாக ஆராய்ந்தார். அதன் பின்புறம் சில எழுத்துக்களை சுரண்டி இருப்பது தெரிந்தது. வந்தவனை பார்த்து, ஒரு நிமிஷம் இருங்க, கடிகாரத்தில் உள்பக்கம் சரியாக இருக்கிறதான்னு பார்த்துட்றேன். இப்போதெல்லாம் பேங்காக்கிலிருந்து போலி வாட்சுகள் நிறைய வருது. திறந்து பார்த்தா உள்ள ஒன்றும் இருப்பதில்லை. வாட்சை எடுத்துக்கொண்டு உள்ளறைக்கு போனார். கண்ணில் பூத கண்ணாடி செருகிக் கொண்டு சுரண்டி உள்ள இடத்தை பார்த்தார். ஃபீலி கா லூ லா என்ற எழுத்துக்கள் தெரிந்தன. கடைக்காரர் ஒரு அலமாரியை திறந்து போலீஸிலிருந்து வந்திருந்த ஒரு சுற்றறிக்கையை எடுத்து பார்த்தார். வாட்சை பற்றிய விவரங்கள் இருந்தன. பின்புறம் பிலிப்புக்கு காதலுடன் லாரா என்று பொறிக்கப்பட்டிருக்கும் என்று தகவலும் கொடுத்திருந்தார்கள். டெலிஃபோனை கையில் எடுத்தார். அதற்குள் வெளியே இருந்து அவன் உரத்த குரல் கேட்டது. இன்னும் பெரியவரா, நான் அவசரமாக போகணும். வாட்சுக்கு பணம் கொடுப்பீங்களா இல்லையா? இதோ வந்துட்டேன் என்று கூறிவிட்டு முன்புறம் வந்தான் கடைக்காரன். இதை மீது ஒரு $500 தர்றேன் என்றார். அவ்வளோதானா இது மதிப்பு? $500 தான் தர முடியும். வேண்டாம்னா விடுங்க. சரி கொடுங்க என்று முணுமுணுத்தான் அவர். இதை பூர்த்தி செய்யுங்க என்று ஃபாரத்தை நீட்டினார் அவர். கொடுங்க. ஜான் ஜோன்ஸ் 21 ஹண்ட் ஸ்ட்ரீட் என்று எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தான் அவன்.
சிகாகோவில் ஹண்ட் ஸ்ட்ரீட் என்று எந்த தெருவும் கிடையாது என்று கடைக்காரருக்கு தெரியும். இவன் பேர் ஜான் ஜோன்ஸ் அல்ல என்பது சர்வ நிச்சயம். அவன் ரொக்கத்தை வாங்கி பையில் போட்டுக்கொண்டான். ரொம்ப நன்றி, கொஞ்ச நாளில் வர்றேன். நல்லது. அவன் தலை மறைந்ததும் அவர் டெலிஃபோனை எடுத்து போலீஸ்க்கு டயல் செய்தார். 20 நிமிடத்துக்கெல்லாம் ஒரு போலீஸார்காரர் வந்து சேர்ந்தார். அவன் இங்கே இருக்கிற போதே ஃபோன் செய்கிறதுக்கு என்ன என்று அதட்டினார். அதுக்கு தான் முயற்சி பண்ணேன் சார். அவன் அவசரப்பட்டான், ஓட்டம் பிடிக்கிற மாதிரி இருந்தான். அவன் பூர்த்தி செய்து கொடுத்த ஃபாரத்தை வாங்கி பார்த்தார் போலீஸ்காரர். அதில் என்ன பிரயோஜனம் என்றார் கடைக்காரர். பொய் பெயரும் பொய் விலாசம் தான் கொடுத்துருப்பான். போலீஸ்காரர் சிடுசிடுத்தார். அப்படியெல்லாம் ஏமாற்றி விட முடியாது. இதை அவனே கைப்பட எழுதினானா? ஆமாம், அப்படின்னா மடக்கிடலாம் என்று சொல்லிவிட்டு அந்த ஃபாரத்தை ஸ்டேஷனுக்கு எடுத்து சென்றார் போலீஸ்காரர். அதிலிருந்த கைரேகையை வைத்து கம்ப்யூட்டர் 3 நிமிடத்தை கண்டுபிடித்தது குற்றவாளியின் பெயரை, ஜெஸ்ஸி ஷா. முன்னறையில் உட்கார்ந்திருந்த பிலிப்பிடம் ஒரு வேலைக்காரன் வந்தான். வணக்கம் சார், உங்கள் டெலிஃபோனில் கூப்பிட்றாங்க, போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேன்சினியா. நான் பேசிக்கொள்கிறேன் என்று பிலிப் டெலிஃபோனை எடுத்தான். ஹலோ மிஸ்டர் பிலிப். ஆமாம், நான் இன்ஸ்பெக்டர் மேன்சினி பேசுகிறேன். நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தபோது வந்து பார்த்தேனே. ஓ, ஞாபகம் இருக்கு. உங்களுக்கு லேட்டஸ்ட் செய்தி சொல்ல வேண்டும்னு தான் கூப்பிட்டேன். ஒரு சின்ன அதிர்ஷ்டம். எங்கள் பெரிய அதிகாரி உங்களுடைய விசிறி வாட்ச் பற்றிய தகவல்களை எல்லா அடகு கடைகளும் அனுப்ப போகிறான்னு சொன்னேன் இல்லையா? சரி, வாட்சை கண்டுபிடித்து விட்டார்கள். சிகாகோவில் அதை அடகு வைத்திருக்கிறாங்க ஒருத்தன். அவனை போலீஸில் தேடிக்கொண்டு இருக்காங்க. ஆளை பார்த்தால் அடையாளம் சொல்ல முடியும்னு சொன்னீங்க. ஆமாம், சொல்வேன். சந்தோஷம், நான் மறுபடியும் ஃபோன் செய்கிறேன் என்றார் இன்ஸ்பெக்டர் மேன்சினி. லாராவை பார்ப்பதற்காக அவருடைய அலுவலகத்திற்கு வந்தார் விளம்பர பிரிவின் தலைவரான ஜெரி. உற்சாகமும் பரபரப்பும் நிறைந்ததாக இருந்தது அவர் பேச்சு. பிறந்தநாள் பார்ட்டிக்கே பட்டியல் தயாரிக்க சொன்னீங்களா? தயாரித்தேன் என்றார். அருமையான ஐடியா. நினைக்கிற இன்றைக்கி உற்சாகமாக இருக்குது. உலகத்திலே உயரமான கட்டிடத்தின் திறப்பு விழாவுடன் லாராவினுடைய 40வது பிறந்தநாள் விழாவிற்கு தயாரித்திருந்த பட்டியலை காட்டினார். துணை ஜனாதிபதி பெயரும் செய்திருக்கேன். உங்கள் மீது அவருக்கு அப்பார மதிப்பு. லாரா மேலோட்டமாக பார்த்தால் வாஷிங்டனும் ஹாலிவுட்டிலும் நியூயார்க்கிலும் லண்டனும் யார் யாரெல்லாம் பெரும்புள்ளிகளோ அவர்கள் பேரெல்லாம் இடம்பெற்றிருந்தன. அரசாங்க அதிகாரிகள், திரையுலக நட்சத்திரங்கள், ராக் பாடகர்கள். அருமையான பட்டியல். பிரமாதம், எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்க என்றார் லாரா. பட்டியலை வாங்கி பையில் பத்திரப்படுத்தி கொண்டான் ஜெரி. நல்லதே, அழைச்சிட்டு அச்சிட அனுப்பிடுறேன். கார்லோஸ் ஹோட்டலில் பால்ரூம் மண்டபத்தை ரிசர்வ் பண்ண சொல்லியிருக்கேன். உணவு மெனு உங்கள் விருப்பப்படி செய்வாங்க. 200 பேருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூடுனாலும் அதை குறைஞ்சாலும் சமாளிச்சுக்கலாம். அப்புறம் ரெனோ காசினோ பற்றி மேற்கொண்டு ஏதாவது நியூஸ் உண்டா? வழக்கறிஞர் டெரி ஹில்லுடன் அன்று காலை தான் பேசியிருந்தார் லாரா. பெரிய அதிகாரிகள் விசாரித்து கொண்டிருந்தார்கள். லாரா மீது கிரிமினல் குற்றச்சாட்டு தாக்கல் செய்வார்கள் என்று தோன்றுகிறது என்று அவர் கூறியிருந்தார். அது எப்படி முடியும்? பால் மார்ட்டினோட டெலிஃபோனில் பேசினேன்னா சரியாக போச்சா? அது என்ன பிரமாதமான ருசு. உலக அரசியலை பற்றி நாங்கள் பேசியிருக்கலாம். அவருடைய அல்சர் நோய் எப்படி இருக்கிறதுன்னு பேசியிருக்கலாம். வேறு 1000 விஷயம் இருக்குமே. லாரா, என் மீது கோபித்து கொள்ளாதீங்க. நான் உங்கள் பக்கம்தான் இருக்கேன் என்று அவர் சொன்னார். அப்படியான என்னத்தையாவது செய்து தொலைங்களேன். நீங்கள் என் வழக்கறிஞர். என்னை இந்த ஐக்கியத்திலிருந்து மீட்பது தான் உங்கள் பொறுப்பு என்று லாரா சொல்லியிருந்தார். ஜெரி இப்போது அதை பற்றி கேட்டதும் ரெனோவில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாக இருக்கிறது என்றாள். சந்தோஷம். சனிக்கிழமை என்று நீங்களும் ஃபிலிப்பும் மேயருடைய டின்னருக்கு போகிறீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம். ஜெரி விடைபெற்று கொண்டு போய்விட்டார். மேயருடைய டின்னரை பற்றி லாராவுக்கு இப்போது தான் ஞாபகம் வந்தது. அதற்கு வருவதற்கில்லை என்று நினைத்திருந்தாள். ஆனால் அவள் போகத்தான் வேண்டும் என்று ஃபிலிப் வற்புறுத்தினான். இவர்களுடைய தயவெல்லாம் உனக்கு இருக்க வேண்டிய லாரா. இவர்களை அனுமதிக்கக்கூடாது. நீ கட்டாயம் போக வேண்டும் என்றான். நீ இங்கே இல்லாமல் போக மாட்டேன்டாலிங். ஃபிலிப் ஒரு பெருமூச்சல். ஆல் ரைட், நானும் உன்னோட வரேன். என் சன்னியாச வாழ்க்கைக்கு முடிவு கட்ட வேண்டிய காலம் வந்துருச்சு என்றான். சனிக்கிழமை மாலை டின்னருக்கு போக ஃபிலிப் ட்ரெஸ் செய்து கொண்டான். லாரா தான் சட்டை புத்தான்களை மாட்டிவிட்டு கஃப்லிங்குகளை பொருத்தினான். டையையும் தானே கட்டிவிட்டான். தன் கையால் ஆகாத்தனத்தை எண்ணி மனசுக்குள் வெறுப்படைந்தவனாக அவன் நின்றான். பச்சை குழந்தை மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை என்று முணுமுணுத்தான். என்ன சொல்கிறீங்க? ஒன்றுமில்லை. இப்போது என்ன பிரமாதமாக இருக்கீங்க தெரியுமா? மேயருடைய பார்ட்டியிலே நீங்கள் தான் சிறந்த ஆணழகனாக விளங்க போகிறீங்க என்றார் லாரா. தேங்க்ஸ். நானும் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன். சீக்கிரம் புறப்படணும். பார்ட்டிக்கு தாமதமாக வருகிறவர்களே மேயருக்கு பிடிக்காது. நான் லைப்ரரி அறையில் காத்திருக்கேன் என்றான் அவன். 30 நிமிடங்களுக்கெல்லாம் லாரா லைப்ரரி அறைக்குள் வந்தால் கிறங்கு அடிக்கும் வண்ணம் இருந்தது அவளுடைய உடை. அவளுடைய அலங்காரத்தை அணுகுணுவாய் பார்த்து ரசித்த பிலிப் திடுக்கிட்டான். அவளுடைய கையை கண்டது. மணிக்கட்டில் பளபளத்தது அவன் பரிசளித்த அந்த வைர பிரேஸ்லெட்.
சனிக்கிழமை இரவு பூரா ஃபிலிப்புக்கு தூக்கமே வரவில்லை. பக்கத்தில் படுத்திருக்கும் லாராவை பார்த்தான். வைர பிரேஸ்லெட்டை திருடிதாக மேரியன் மீது குற்றம் சாட்ட எப்படி மனம் துணிந்தாள்கள்? லாராவை அப்பட்டமாக கேட்டுவிட வேண்டும் என்று அவன் மனம் துடித்தது. ஆனால் அதற்கு முன் மேரியனுடன் பேச வேண்டும் என்று தோன்றியது. ஞாயிற்றுக்கிழமை விடிகாலை எழுந்து ஓசையின்றி உடை மாற்றிக்கொண்டான். அத்தியாயம் 64. அதிகாலையில் லாரா தூங்கிக் கொண்டிருந்த போது வெளியே நழுவிய ஃபிலிப் ஒரு டாக்ஸியை பிடித்து மேரியனின் அப்பார்ட்மெண்ட்டை அடைந்தான். அழைப்பு மணி அடித்துவிட்டு காத்திருந்தான். தூக்க கலக்கத்துடன் குரல், யாருது என்று கேட்டது. நான் தான் ஃபிலிப், உன்னிடம் கொஞ்சம் பேசணுமே. சட்டென்று கதவை திறந்து கொண்டு மேரியன் வந்தாள். என்ன ஃபிலிப், இந்த நேரத்தில் ஏதாவது பிரச்சனையா? நான் பேசணும், உள்ள வாங்க. அப்பார்ட்மெண்ட்டுக்குள் போனான் அவன். சாரி, உன்னை தூக்கத்திலிருந்து எழுப்பிட்டேன், ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், அதனால தான் வந்தேன். என்னாச்சு? ஒரு பெருமூச்சு அவனிடமிருந்து வெளிப்பட்டது. அந்த வைர பிரேஸ்லெட்டை பற்றி நீ சொன்னது சரிதான். நேற்று லாரா அதை அணிந்திருப்பதை பார்த்தேன். உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நான் கூட உன்னை சந்தேகம் சாரி என்று சொல்லத்தான் வந்தேன். மேரியன் அமைதியாக சொன்னான். நீங்கள் லாரா சொன்னதை நம்பியதில் ஒன்றும் தப்பு இல்லை, உங்கள் மனைவி. இன்று காலை அவளையே கேட்கத்தான் போகிறேன். அதுக்கு முன் உன்னிடம் பேச வேண்டும்னு தோணுச்சு. மேரியன் அமைதியாக சொன்னான். நீங்கள் வந்ததை பற்றி சந்தோஷம், ஆனால் உங்கள் மனைவியிடம் எதுவும் கேட்காமல் இருப்பது தான் நல்லது. ஏன் கேட்கக்கூடாது என்றான் ஃபிலிப். எதற்காக அப்படி ஒரு பொய்யாவை சொன்னான்? ஏன் என்று உங்களுக்கு தெரியல? நிஜமாகவே தெரியல, அர்த்தமில்லாமல் இருக்க. அவரை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பதை காட்டிலும் நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். லாரா உங்களோட வெறி பிடித்த மாதிரி காதலாக இருக்கா. உங்களை யாரும் பறித்து விடாமல் பிடித்துக் கொள்வதற்காக அவர் எதுவும் செய்வார். வாழ்க்கையில் அவர் யாரேனும் நிஜமாகவே காதலித்தார் என்றால் அது நீங்கள் ஒருவராகத்தான் இருக்க முடியும். நீங்கள் அவருக்கு வேண்டும், உங்களுக்கும் அவரும் வேண்டும். உங்களுக்கு அவரிடம் நிறைய காதல் இல்லையா ஃபிலிப்? ஆமாம். அப்படின்னு இந்த விஷயத்தை தோட விட்டு விடுங்கள். அவரிடம் இதை பற்றி கேட்பதனால ஒரு லாபமும் இல்லை. அது மட்டும் இல்லை, உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள உறவு கெட்டுப்போகும். மறந்து விடுங்க இதை. எனக்கு சுலபமாக வேறு வேலை கிடைக்கும். அது சரி மறையும், இதெல்லாம் நியாயம் இல்லையே. மேரியன் சோகமாக புன்னகை செய்தார். வாழ்க்கையில் எல்லாமே நியாயமாக நடப்பதில்லை ஃபிலிப் என்றாள். அப்படி நடப்பதாக இருந்தால் நான் அல்லவா உங்கள் மனைவியாக இருந்திருக்க வேண்டும் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டவள், கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடி ஆகும் என்றாள். குறைந்தபட்சம் உனக்காக நான் ஏதாவது செய்கிறேன் மேரியன். இதை ஈடு செய்கிற மாதிரி பணம் ஏதாவது? தேங்க்யூ, ஆனால் எதுவும் வேண்டாம். இன்னும் என்னென்னவோ சொல்ல வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. ஆனால் என்ன சொல்லி என்ன பயன்? இவருக்கு அவளிடம் மட்டற்ற காதல். நீங்கள் புறப்படுங்க ஃபிலிப், உங்கள் மனைவி காத்திருப்பா என்றாள். சிகாகோவில் வாபாஷ் அவென்யூ என்னிடமிடத்தில் ஒரு கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்தது. 25 மாடிகள் கொண்ட அலுவலக கட்டிடம். பாதி கட்டிடம் பூர்த்தியாகி இருந்தது. ஒரு போலீஸ் கார் அங்கே வந்து நின்றது. ஆனால் போலீஸ் என்று எழுதப்படாமல் சாதா கார் மாதிரி இருந்தது. அதிலிருந்து 2 போலீஸ்காரர்கள் இறங்கினார்கள். அவர்களும் மஃப்டியில் இருந்தார்கள். கட்டிடத்தை நெருங்கியவர்கள் அங்கிருந்து ஒரு தொழிலாளியிடம், யாருங்க மேஸ்திரி யாரு என்று கேட்டார்கள். அதோ அவரு. பருமனும் உயர்வுமான ஒருவனை காட்டினான் அந்த தொழிலாளி. சிற்றாள்களை திட்டி விரட்டி வேலை வாங்கி கொண்டிருந்தார் அந்த மேஸ்திரி. போலீஸ்காரர் அவரிடம் போய், நீங்கள் தான் மேஸ்திரியா என்று கேட்டார்கள். மேஸ்திரி ஒரே எரிச்சல் இருந்தார். மேஸ்திரி கீஸ்திரி எல்லாம் எவ்வளவு நான் தான், என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு வேலை இருக்குது. இங்கே ஜெஸ்ஸி ஷான்னு ஒரு ஆள் வேலை செய்கிறானா? ஷாவா? ஆமாம், அதோ இருக்கான் பாரு. 10-12 மாடிகளுக்கு மேலே ஒரு இடத்தில் கேர்டரில் வேலை பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆளை காட்டினான் மேஸ்திரி. அவனுக்கு கொஞ்சம் கீழே வர சொல்கிறீங்களா? எதுக்காக? முடியாது, அவனுக்கு வேலை இருக்குது. போலீஸ்காரர்கள் ஒருவர் தன் அடையாள அட்டையை காட்டினார். மேஸ்திரியின் குரல் மாதிரி, என்ன விஷயம்? எதில் மாட்டிக்கொண்டிருக்கானா? ஒன்றும் இல்லை, உன்னிடம் கொஞ்சம் பேசுகிறோம். ஓகே. அருகில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு ஆளை கூப்பிட்டார் மேஸ்திரி. மேலே போய் ஜெஸ்ஸியை இங்கே வர சொன்னேன்னு சொல்ல. இதோ. சில நிமிடங்கள் ஜெஸ்ஸி ஷா வந்து சேர்ந்தான். இவர்களை உன்னை ஏதோ கேட்க வேண்டுமாமே சொல்லிவிட்டு மேஸ்திரி போய்விட்டான். இருவரையும் பார்த்து ஜெஸ்ஸி ஷா இழித்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேலையிலிருந்து கழட்டி கொண்ட தேவையில்லைன்னு நினச்சிருந்தேன், நல்ல வேலை கூப்பிட்டீங்க, என்ன வேணும்? போலீஸ்காரர்கள் ஒருவர் பையிலிருந்து ஒரு கை கடிகாரத்தை வெளியெடுத்தார். இதுவும் வாட்சா? ஜெஸ்ஸி ஷாவின் இழிப்பு தேய்ந்தது. இல்லையே. நிச்சயமாக தான். அவன் தன் கையை காட்டினான். நான் ஒரு சீக்கோ வாட்ச் வச்சுருக்கேன். இதை நீ அடகு கடையில் அடகு வச்சிய? ஷா தயங்கினான். ஓ ஆமாம், அந்த பிஸ்னாரி ஆள் $500 தான் கொடுத்தான், அதனால் இதை மதிப்பு. இது முன்னாடி இது இல்லைன்னு சொன்னியா? எனது இல்லை தான். பின்ன இது ஏது உனக்கு கிடச்சிது? எங்கே? என் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு தெருவோரமாக கிடந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தன் கற்பனையை விரித்து கொண்டே போனான் அவன். புல்வெளியில் கிடப்பது தெரிஞ்சது. உடனே காரை நிறுத்தி போய் பார்த்தா இது கிடக்குது. வெயில் பளபளன்னு மின்னியதால என் கண்ணுக்கு பட்டுது. உன் அதிர்ஷ்டம், அன்றைக்கு மேகமூட்டம் போடாமல் நல்லா வெயில் காய்ந்திருக்கு. ஆமாம். ஷா, உனக்கு பிரயாணம் செய்ய பிடிக்குமா? அட பாவமே, நீ நியூயார்க் வரையில் ஒரு சின்ன பிரயாணம் பண்ண வேண்டியிருக்கு. மூட்டை முடிச்சு கட்டு, நாங்கள் உனக்கு உதவி செய்கிறோம். ஜெஸ்ஸி ஷாவின் வீட்டை அடைந்ததும் அவனுடைய அறையை
சோதனை போட்டார்கள் 2 போலீஸ்காரர்களும். இருங்க சோதனை போட வாரண்ட் வச்சுருக்கீங்களா என்று ஜெஸ்ஸி ஷா கத்தினான். அப்படி எதுவும் எங்களுக்கு தேவையில்லை, உனக்கு மூட்டை முடித்து கட்ட உதவி செய்கிறோம், அவ்வளோதான். போலீஸ்காரர்கள் ஒருவர் அலமாரியை பார்த்தார். உயரத்தில் ஒரு அட்டைப்பட்டி இருந்தது. அதை கீழே இறக்கினார். திறந்து பார்த்தார். பையன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் என்று மற்றவரை நோக்கி கூவினார். அவர் இந்த பெட்டிக்குள்ள அதிர்ஷ்ட தேவதை நோட்டாக கொண்டு வந்து கொட்டியிருக்கான் பாரு. லாரா அலுவலகத்தில் இருந்தாள். இன்டர்காமில் அவள் செக்ரட்டரி கேத்தி கூப்பிட்டாள். டில்லி உங்களுடன் பேச வேண்டுமா மேடம்? கொடு என்று சொல்லி ஃபோனை எடுத்தாள். ஹலோ, இன்று காலை இங்கே ஒரு சின்ன பிரச்சனை மேடம் என்றார் டில்லி. அவர் லாரட் அவர்கள் வேலைகளில் திட்டமிட்டபடி நடக்கிறதா என்பதை கவனிக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜர். என்ன பிரச்சனை? ஒரு சின்ன தீ விபத்து, ஆனால் உடனே அணைச்சிட்டோம். எப்படி? எங்கே? ஏர் கண்டிஷன் யூனிட்டில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சது. ஷார்ட் சர்க்கிட்னு தோணுது. யாரோ தப்பாக ஒயர மாட்டியிருக்காங்க. ரொம்ப சேதமா? அப்படி இல்லை மேடம், 2 நாள் நம்ம வேலைகள் தாமதப்படும். சேதாரங்களை அகற்றி ஒயர்களை சரி செய்கிறோம். முதல்ல அதை கவனிங்க, எனக்கு அவ்வப்போது தகவல் தெரியுங்க என்றாள் லாரா. அன்று அவள் வீடு திரும்பிய போது களைத்து சோர்ந்து போயிருந்தாள். உன்னை பற்றி எனக்கு கவலை இருக்கலாரா என்றான் ஃபிலிப். நான் செய்யக்கூடிய ஏதாவது இருந்தால் சொல்லு, செய்கிறேன். ஒன்றுமில்லை டார்லிங், தேங்க்யூ என்றவள் புன்னகையை வரவழைத்து கொண்டாள். ஆஃபீஸில் சில்லறையாக ஏதாவது ப்ராப்ளம்? ஃபிலிப் அவளை அணைத்து கொண்டாள். லாரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உன் மீது பைத்தியமாக இருக்கிறேன். எனக்கு லாரா அவனை இருக்க கட்டி கொண்டாள். இதுதான் நான் விரும்புவது, இதுதான் எனக்கு தேவை என்று அவள் மனம் எண்ணியது. டார்லிங், என் சில்லறை பிரச்சனைகள் எல்லாம் முடியட்டும், இருவரும் எங்கேயாவது போகலாம், நாம் 2 பேர் மட்டும். ஒப்பந்தம் என்றான் ஃபிலிப். லாராவின் எண்ணங்கள் ஓடின. மேரியனை என்ன செய்தேன் என்பதை என்றைக்காவது ஒரு நாள் இவரிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் செய்தது தப்பு தான், ஆனால் இவரை மட்டும் இழந்திருந்தேன்னா எனக்கு உயிரே போயிருக்கும். அடுத்த நாள் டெல்லி மறுபடி டெலிஃபோனில் கூப்பிட்டார். வரவேற்பு ஆள் தரையில் பதிப்பதற்கே மார்பிள் கற்கள் ஆர்டர் கொடுத்துருந்தோமே, அதை ரத்து பண்ணிட்டீங்களா? நான் ஏன் ரத்து பண்ணுறேன் என்றால் லாரா திகைப்புடன். எனக்கு தெரியாது, யாரோ ரத்து செய்திருக்காங்க. மார்பிள் கற்கள் இன்றைக்கு டெலிவரி ஆகியிருக்கணும், வரல. கூப்பிட்டு கேட்டால் 2 மாதம் முன்பு அதை ரத்து செய்திருக்கிறோங்கிறாங்க. லாரா கொதித்து போனோம். இதனால் வேலைகள் ரொம்ப தாமதமாகுமா? திட்டமாக சொல்ல முடியல. மறுபடியும் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொல்லுங்கள், சீக்கிரமாக மார்பிள்களை அனுப்ப சொல்கிறேன். அவள் ஃபோனை வைத்த சமயம் ஹாவர்டு உள்ளே வந்தான். பேங்கில் ரொம்ப நெருக்குறாங்க லாரா, இன்னும் எத்தனை நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்னு தெரியல. லாரா டவர்ஸ் முடிகிற வரைக்கும் தான், கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சே. இன்னும் 3 மாதத்தில் மொத்தம் முடிஞ்சிடும் ஹாவர்ட். அவர்களிடம் அதை சொல்லிட்டேன் நான். அவன் பெருமிச்சு விட்டான். ஆல்ரைட், மறுபடியும் அவர்களிடம் பேசி பார்க்குறேன். கேத்தி இன்டர்காமில் கூப்பிட்டான். மிஸ்டர் டில்லியிலிருந்து ஃபோன் மேடம். ஹாவர்டிடம். போயிடாதீங்க, கொஞ்சம் இருங்க என்று சொல்லிவிட்டு, என்ன என்றார் ஃபோனில். இன்னொரு ப்ராப்ளம் மேடம். சொல்லுங்கள். லிஃப்ட்டுக்கு தப்பு தவறுமே வேலை செய்கின்ற மேடம். ப்ரோக்ராம்களும் சிக்னலும் கோளாறாக இருக்குது. கீழே போவதற்கு பொத்தானை அழுத்தினா மேலே போகுது, 18வது மாடிக்கு பொத்தானை அழுத்தா தரைக்கு போகுது. இந்த மாதிரி கோளாறுகள் நான் பார்த்ததே இல்லை. வேண்டுமென்றே யாராவது சதி வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்ல முடியாத, ஒரு வேலை அஜாக்கிரதையாகவும் கூட இருக்கலாமே. அதையெல்லாம் சரி செய்ய எத்தனை நாள் ஆகும்? வந்து பார்க்கும்படி சில பேர் கூப்பிட்ருக்கேன், அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நிலவரம் தெரிஞ்சதும் எனக்கு ஃபோன் செய்யுங்க என்று கூறி ரிசீவரை வைத்தாளாரா. என்ன விஷயம்? பிரச்சனை ஒன்றும் இல்லையா என்று ஹாவர்ட் கேட்டான். அதுக்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை அவள். ஹாவர்ட், ஸ்டீவ் மர்ச்சன்சனை பற்றி சமீபத்தில் ஏதாவது காதில் விழுந்ததா? அவன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தேன். இல்லையா? ஏன்? இல்லை, சும்மா தான் கேட்டேன் என்றாள் லாரா. தொடரும்.